ஜவ்வரிசியை கூழாக கரைச்சி நம்ம காய வைக்கிறப்ப வெயில் வேணும். ஆனால் வெயிலே இல்லாமல் ஒரு ஜவ்வரிசி வத்தல் போடுறதுக்கு நைலான் ஜவ்வரிசி ஒரே ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். காரம் இல்லாமல் வேணும்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட இந்த ஜவ்வரிசி வத்தல் செய்யலாம். 3 பச்சை மிளகாய்க்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எவ்வளோ முடியுமோ அரைச்சிட்டு முதல்ல அதை வடிகட்டிடணும். அந்த தண்ணி போக மீதி நார்மல் வாட்டரை அந்த ஒரு கப்பில் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் தான் தண்ணி சேர்த்து இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த ஒரு கப்பு தண்ணியை ஜவ்வரிசியில் சேர்த்துடலாம். 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படியே உங்களுக்கு அந்த தண்ணி முழுக்க அப்சர்வ் பண்ணிவிடும். உப்பு காரத்தோடு இருக்கும் இந்த ஜவ்வரிசி. சின்ன சின்ன தட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா குக்கர் பிளேட்டு, அதாவது இட்லி தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் எண்ணெய் தடவி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே கரெக்டாக 5 நிமிஷம், அதுக்கு அதிக அளவு வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டில் சின்ன ஸ்பூனால் எடுத்து இப்படி பரவலாக ஸ்பூனாலே தட்டி விட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு ஈடு நான் இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணுங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தட்டில் வேக வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வைக்காமல் எடுத்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக நேரம் வேக வச்சோம்னா நமக்கு பாயசம் மாதிரி இப்படியே குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு செட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இன்னொரு செட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வேக வச்சதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம குக்கர் இட்லி போடுறப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இந்த தட்டை ஓரங்களில் மெதுவாக எடுத்து விட்டுட்டு தட்டை மெதுவாக சாய்ச்சோம்னா கையில் ஒட்டாமல் அந்த வேக வச்ச ஜவ்வரிசி கொஞ்சம் கூட கட்டாகாமல் வரும். அப்படியே நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வீட்டிலையே காய வச்சிடலாம். இல்லைன்னா தாம்பாளத்து மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கோங்க. இப்படியே ஃபேன் காற்றுலேயே காய வைக்கணும். ஒரு ஓவர் நைட்டு காஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு அதையும் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு இதே மாதிரி 4 நாள் நம்ம ஒரு தாம்பாளத்தில் வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சாலும் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலில் காய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பச்சை மிளகாய் போட்டது, பச்சை மிளகாய் போடாமல் 2 விதமாக செஞ்சுருக்கேன். 1 கப்பு எடுத்திங்கன்னா 13லேருந்து 14 வத்தல் ஜவ்வரிசி வத்தல் சேர்க்கலாம். இதே மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டும் பாருங்கள், இட்லி பிளேட்டு அதில் ஒரு 16 வத்தல் அட் அ டைமில் நம்ம வேக வச்சு எப்படி எடுக்கலாங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன். அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஜவ்வரிசி வத்தல் வேணுமோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காய்ச்சல் ஆனப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தலை போட்டதுக்கப்புறம் அந்த கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜவ்வரிசி எண்ணெயில் நல்லா பொரியும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டு நான் ஜவ்வரிசி வத்தல் செஞ்சதையும் நான் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஜவ்வரிசி வத்தல் போட முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வத்தல் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.